My name is PK and welcome to Irkei Mori. இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் எல்லாருமே கம்பல்சரியாக வளர்க்க வேண்டிய ஒரு வித்தியாசமான ஒரு பயிரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தம்பட்டா அவரை, இதுக்கு இங்கிலீஷில் த ஸ்வாட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு காய்கறிகளில் வித்தியாசமான வெரைட்டிஸ்ன்றது நிறையவே இருக்குது. அதில் ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயம் எதுனா இந்த தம்பட்டா அவரை. இதுக்கான காரணம்ன்றது இதோட தோற்றம் மட்டும் கிடையாது. மோர் தான் இந்த அப்பியரன்ஸ். இந்த அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு நன்மைகள் இருக்குது. ஒன்றொன்னா என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். என்னோட சேனலில் காய்கறி வளர்ப்பில் எப்பவுமே வீடியோன்றது விதை முதல் அறுவடை வரைக்கும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வீடியோ அப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய பெரும்பாலான பதிவுகளில் விதை முதல் விதை சேகரிப்பு வரை அப்படின்றது தான் இருக்கும். பிகாஸ் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் விதை சேகரிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். The necessity to save the seeds have become more popular these days. நமக்கு தேவையான விதைகளை நாமளே தான் சேகரித்து வச்சுக்கணும். ஒரு டைமும் நம்ம நாட்டு விதைக்காக மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்றது ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. நாட்டு விதைகள்ன்றது இப்போ இருக்க விலைவாசிக்கு நாட்டு விதைகள் என்ன ரேட்டில் கிடைக்குதோ இதே ரேட்டுன்றது ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இருக்காது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆர்கானிக்கான முறைகளில் காய்கறி செடி வளர்க்குறதுன்றது ஒரு சாமானியனுக்கு ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருந்தது. கம்பேரிட்டிவ்லி இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழு உரம்லேருந்து எல்லாத்தோட ரேட்டுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. பிகாஸ் ஆர்கானிக்ன்றது ஒரு லைஃப் ஸ்டைலையும் தாண்டி ஒரு பிராண்டிங்காகவே மாறிடுச்சு. ஸோ டு சேவ் அவர் செல்ஃப் ஃப்ரம் தீஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் நமக்கான விதைகள்லேருந்து எல்லாத்தையுமே நாமளே தான் தயாரிச்சுக்க ஆரம்பிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த விதை சேகரிப்பு. ஸோ இந்த வீடியோன்றது தம்பட்டா வரையில் விதைப்பு முதல் விதை சேகரிப்பு வரை அண்ட் நாம இந்த பதிவை விதைப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த விதைகளை நான் சீட் டு பிளான்ட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் வெப்சைட். ஆன்லைனில் விதைகள் வாங்கலாமா வாங்க வேண்டாமான்ற பெரும் குழப்பம்ன்றது மக்களுக்கு இன்னும் பெருசாக போன மாதிரி தெரியல. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்தெந்த வெப்சைட்லாம் விதை விற்கிறாங்களோ யாரெல்லாம் தன்னைத்தானே ஆர்கானிக்கை கிளைம் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரியான வெப்சைட்லேருந்து நான் விதைகள் வாங்கி அதை விதைச்சு அது எந்த அளவுக்கு வளருது, அதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குது, அதோட ரேட்டுக்கு அது பர்த்தான்றதை பற்றினா நான் டீட்டெயில்டான வீடியோ என்னோட சேனல் அப்போ போஸ்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பெனிலேருந்து நான் விதைகள் வாங்கி நான் விதைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த C2 பிளான்ட் வெப்சைட்டில் விதைகள் வாங்கலாமா வேண்டாமான்றதை பற்றி நான் ஒரு வீடியோ பதிவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணுன்றவங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ விதை கலவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் நான் எப்பயும் போல் எடுக்கிற 1 பங்கு மண்புழு உரம், 2 பங்கு தேங்காய் நார் கழிவு, அப்புறமா கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கு, இது மட்டுமே போதுமான ஒரு விஷயம் தான். விதைகள் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருந்தால் அதோட மேஜர் பெனிஃபிட் ஆனால் அந்த மாதிரியான விதைகள் ரொம்ப ஈஸியாகவே முளைச்சி வந்துடும். அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் விதைச்சு ஒரு 5 நாட்களையும் முளைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக விதைகள் விதைச்சதுலேருந்து ஒரு 7 நாள் கழிச்சிருக்க அப்டேட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக இப்போ நாம் இதை ஒரு 15 நாட்கள், அதாவது விதைச்சதுலேருந்து 15 நாட்கள் கழிச்சு இதை அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த தம்பட்டா வரைக்கு என்ன மாதிரியான மண்கலவை நம்ம எடுக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், நாட்டு காய்கறிகளை தம்பட்டா வரைன்றது கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும். அதுக்கான காரணம் இது கம்ப்ளீட்டாக ஒரு டிராஃப்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எப்பேற்பட்ட வறட்சியும் நல்லாவே தாங்கி வளரக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு காய் தான் இந்த தம்பட்டா அவரைக்காய். மண்கலவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சுப்பீரியராக இல்லை ரொம்ப பெக்குலராக நீங்கள் எதுவும் தேடி கண்டுபிடிச்சுன்னா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு செருவூட்டின மண்கலவை நீங்கள் ரெடி பண்ணால் போதும். அதுக்கு செம்மண் இல்லைன்னா தோட்ட மண், மண்புழு உரம், தேங்காய் நார் கழிவு, மாட்டு எரு, கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கு, இது இருந்தாலே போதும். இந்த செடிக்கு ரொம்ப ரொம்ப தாராளமாக ரொம்ப செழிப்பாக வளரும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப நீங்கள் குறிப்பாக இன்னொன்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செடிக்கு அதிகமான சூரிய வெளிச்சம் தேவை. இது மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் கூட நல்லா வளரும். ஆனால் கோடை காலத்தில் இந்த பயிருன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வளரும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நோட் மாதிரி இருக்கும். அந்த நோடு அளவுக்கு அதை ஆழமாக புதைச்சி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த கொடின்றது நல்லா படர்ந்து வளரப்போ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கீழே அந்த பேஸ் ஸ்டெம்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தடிமனாக வளரும். இப்போ அடுத்ததாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 5 நாட்கள் கழிச்சிருக்கு அப்டேட் இதுதான். ஃபர்ஸ்ட் 3 to 5 நாட்கள் அந்த ரூட்டுன்றது இப்போ நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண புது இடத்துக்கு செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வளர ஆரம்பிக்கும். இப்போ அடுத்ததாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 15 நாட்கள் கழிச்சிருக்கு அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த தம்பட்டா அவரைக்காய்ன்றது ஒரு டிராஃப்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது ஒரு கொடி வகை. நீங்கள் தண்ணி விடுறப்போ நீங்கள் டெய்லி தண்ணி விடணுன்ற அவசியம் கிடையாது. இது நல்லா வறட்சி தாங்கியே வளரும். ஸோ நீங்கள் ஒரு டைம் தண்ணி விடாமல் விட்டாலும் செடிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதுக்காக சுத்தமாக தண்ணியே விடாமல் இருந்துடாதீங்க, ரொம்ப டிலேவும் பண்ணாதீங்க. பிகாஸ் செடி வளர ஸ்டேஜில் அது எப்பேற்பட்ட டிராஃப்ட்டையும் நல்லா தாங்கி விடுறோம். பட் அவரைக்காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விடுறதுக்கு டிலே பண்ணிங்கன்னா அது அந்த அறுவடையை நேரடியாகவே பாதிக்கும். அடுத்ததாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 25 நாட்கள் கழிச்சிருக்கு அப்டேட் இதுதான். இந்த தம்பட்டா அவரைக்காய்ன்றது ஒரு கொடி வகை அண்ட் இந்த வெரைட்டின்றது கொஞ்சம் வேகமாகவே வளரும், கொஞ்சம் நல்லா அடர்த்தியாகவும் படர்ந்து போகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பந்தல் அமைப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப சாதாரணமான ஒரு பந்தல் அமைப்பு வச்சிங்கன்னா இது சீக்கிரமாகவே இந்த செடி டேமேஜ் ஆகிடும். பிகாஸ் இதோட கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக செடியில் இருக்கக்கூடிய கிளைகள் மாதிரி தான் இருக்கும். அண்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ராஜைலாக இருக்கும். அதாவது நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலும் ஈஸியாக உடஞ்சிரும்.
அதனால ஒரு ப்ராப்பரான பந்தல் அமைப்புன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கரெக்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது 25 நாட்கள் கழிச்சு இந்த செடி வந்து பூவுக்கான அந்த மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக 35 நாட்கள் கழிச்சு அந்த பூவெலாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தம்பட்ட அவரைக்கான பூக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வயலட் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டான ஒரு கலரில் இருக்குது. பார்க்கவும் கொஞ்சம் நல்லா அழகாகவே இருக்குது. தம்பட்ட அவரையில் பூ உதிர்தல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக அவரைக்காய் செடியில் எந்த அளவுக்கு அதிகமான பூ உதிர்தல் இருக்குமோ இதில் அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் பூ உதிர்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான நீங்கள் ஒரு நீர் ஆதாரமான ஒரு ஃபர்டிலைசர் நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சகாவியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அரிசி தண்ணியை நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுவும் பூ உதிர்தலை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தும். இல்லை வாழைப்பழத்தோடு நீங்கள் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். அதில் இருக்க பொட்டாசியம் சத்தம் இதில் இருக்க பூ உதிர்தலை முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்தது 40 நாள் கழிச்சு அந்த பூக்கள்லாம் அவரைக்காயாக மாறின டெவலப்மெண்ட்டை பற்றி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த செடிக்கு நீங்கள் உரம் சேர்க்கறது வந்து தாராளமாக சேர்க்கலாம். உரத்துக்கும் ரொம்ப அதிகமான உரத்தை எடுத்து கொட்டிடாதீங்க. பிகாஸ் எந்த ஒரு காய்கறி செடியாக இருந்தாலும் நீங்கள் அதிகமான உரம் கொடுத்தீங்கன்னா அந்த செடியை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். எந்த விதத்தில்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக உரம் கொடுத்தீங்கன்னா அந்த உரத்தை கொண்டு போய்ட்டு அந்த செடி வந்து அதிகமான ஃபாலியேஜ்னு சொல்லப்படக்கூடிய அந்த இலைகளை தான் டெவலப் பண்ணமே தவிர அந்த காய்கறி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ இந்த நெசசிட்டி அமௌண்ட் ஆஃப் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 45 நாள் கழிச்சு அந்த அவரைக்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. இப்போ கரெக்டாக நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து 50 நாட்கள் கழிச்சு அந்த அவரைக்காயெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஐம்பத்தஞ்சு நாட்கள் கழிச்சு நம்ம முதல் அறுவடை எடுத்துடலாம். அறுவடை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா காய்கறிக்கும் கொடுக்குற அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். அறுவடையை டிலே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் அறுவடை டிலே பண்ணிங்கன்னா ஒரு காய் முத்த ஆரம்பித்தாலும் அதுக்கு அடுத்து வளரக்கூடிய காய்களை நேரடியாக அந்த விதைப்பு தன்மைக்கு கொண்டு போயிடும். அறுவடையை டிலே பண்ணாமல் கரெக்டான டைமில் அறுவடை பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அந்த காய் நல்லா டெண்டராக இருக்க போய் அறுவடை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ருசின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ 65 நாட்கள் கழித்து நம்ம ரெண்டாவது அறுவடை எடுத்துடலாம். இன்னொரு 10 நாட்கள் அதாவது 75 நாட்கள் கழித்து நாம் மூணாவது அறுவடை இப்போ நம்ம எடுத்துடலாம். சோஃபார் நம்ம இந்த தம்பட்ட அவரைக்காயை நம்ம எப்படி விதைக்கலாம், அதை எப்படி நாற்றாக டெவலப் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கேர் பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரி டைமில் அறுவடை பண்ணலான்றதை பற்றிலாம் பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம இதை விதை சேகரிப்பு முறையை பற்றி பார்த்துடலாம். தம்பட்ட அவரைக்காயில் ஒன்ஸ் நீங்கள் தேவையான அறுவடை ஒரு 3-4 அறுவடையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அதில் காய்க்கக்கூடிய காய்களை அந்த செடியில் அப்படியே விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம், அதாவது 1 மாதம் காலம் ஆனாலும் பரவாயில்ல, அது அந்த செடியில் அப்படியே இருக்கட்டும். அந்த காய் நல்லா தடிமனாக மாறும். உள்ளே இருக்க விதைகள் அப்போ தான் மெச்சூராக ப்ராப்பராக டெவலப் ஆகி வரும். அந்த விதைன்றது ஒரு ப்ராப்பரான சைஸில் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் ஓரளவுக்கு அது ரெடியான உடனே நீங்கள் கட் பண்ணி எடுத்துலாமா கேட்டால் கண்டிப்பாக கூடாது. அது செடியிலேயே அது நல்லா வளர்ந்து காஞ்சி அந்த காய்ன்றது ஓடு மாதிரி மாறணும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் தட்டி பார்க்குறப்போ உள்ளே வந்து நல்லா ஒரு ஹேலோவான ஒரு சவுண்டு கேட்கும். உள்ளே அந்த விதைன்றது தயாரானது உங்களுக்கு அந்த சத்தத்தை வச்சே தெரியும். நீங்கள் அதுக்கப்புறமா அதை தனியாக பிரித்து எடுத்து உள்ளே இருக்க விதைகளை எடுத்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் டைரெக்டாக விதைக்கலாம். ரொம்ப சூப்பராகவே அதில் முளைப்பு திறன் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அதை டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டு குறைஞ்சது நீங்கள் 1-2 வருஷம் வரைக்கும் அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். I think that's it for this video. இன்னைக்கு வீடியோவில் தம்பட்ட அவரையை எப்படி விதைப்பில் இருந்து விதை சேகரிப்பையும் பண்ணலாம்ன்றதை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். I hope the video is so informative for you. உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Let's stay connected to create a better environment and thank you by PK.